ரஸ்மி, சரி ஆகிக்கிறேன். உள்ளம் உள்ளம் என்று சொல்றத உங்களோட உடலுக்குள்ள இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டா நீங்க பேசுறீங்க. ஏகமா இருக்கு. அப்ப ஏகமா இருக்கிற அந்த உள்ள யார் உள்ளம்? என்னுடைய. அப்ப அந்த ஏகமா இருக்கிற அந்த என்னுடைய உள்ளத்தில என்ன தெரிஞ்சாலும் யாரு தெரிகிறா இப்ப அப்படி? என்னுடைய தோற்றம். அப்ப நீங்க பேசாமையா இருப்பீங்க, பேசுவீங்களா? என்னோட பேசத்தான், என்னோட நான் பேசத்தான். அப்ப இப்ப பேசாம இருப்போம் என்ற ஒரு கருத்து சொன்னீங்க. அப்படி என்ன நபிமாறு, ரசூல்மாறு, நல்லடியார்கள் எல்லாம் பேசாம மௌனியா இருந்தாளா? மௌனியா இருந்தவர்களை எல்லாம் கூடுதலா போதையோட மஸ்தோட பாவிச்சுக்கிட்டு, ரைட்டா, ஏகமா இருக்கிற நிலையில தன்னை உணர்றவங்க பேசாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறவன் என்கிற ஒரு நாமம் அவங்கள தஜல்லியா இருக்கு. அந்த நாமத்தை அவங்க பூரணப்படுத்த பேசிக்கொண்டிருப்பாங்க. நாம அனுபவத்துல பெறாம அனுபவத்துக்கிட்ட வார இடத்தை சரியா எடுக்காம சில முடிவுகளை எடுக்கிறதாலதான் நம்மளோட அறிவு என்ன செய்யுதில்லை, சில புரிதல்களை பெற்றுக்கொள்வதில்லை. படிச்ச விஷயமும் விளங்கின விஷயமும் கேள்விப்பட்ட விஷயத்தையும் முடிவா எடுத்துடுறோம். அது சிந்தனைக்கு தான் எடுக்கணுமே இல்லாமல் முடிவாக்கப்படாது. அப்ப நீங்க இப்ப ஏகமாக அன்றைக்கு ஆட்டோல போய் நின்ற உடனே நீங்க சொர்க்கத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னது யாரு? யாருன்னு எடுத்தீங்க? அப்ப பேசிருக்காங்களே, உங்களோட நீங்க பேசுற பேச்சு நடந்திருக்க ஜன்னத்துல. அப்ப இப்படி இல்லாம எப்படி புது வாழ்வுக்க போறேன்? பேசுகிறவனா இருந்தா தானே புது வாழ்வுக்க போகலாம். அப்ப இப்ப நீங்க ஒரு நேரத்துல ரஸ்மி ஒரு கருத்தை வைக்கிறீங்க உடலுக்குள்ள உள்ள இருக்கிறதாக, ஒரு நேரத்துல கருத்தை வைக்கிறீங்க ஏகமா இருக்கிறதாக. அப்ப இன்னைக்கு அறிவு ரீதியாக ஒரு தடுமாற்றம் ஒன்று இருக்கு நமக்கு. உள்ளம் உடலுக்குள்ள இருக்கா, ஏகமா இருக்கா? ஏகமா இருக்கண்டா. இப்ப ஏகத்தில ஏகமா இருக்கிற நிலைய உணர்ற நிலை இந்த நிலையாக அமைஞ்சா, இப்ப இன்னைக்கு பேசுகிறவன் என்கிற நாமமும் கேட்குகிறவன் என்கிற நாமமும் தஜல்லியாகிற நிலை இருக்குதுங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு பேசுகிறவன் என்கிற நாமம் படிப்படுதா இல்லையா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா கேட்குகிறவன் என்கிற நாமம் இன்னைக்கு இருக்க இல்லையா? இது அனசெல்லி சொல்லி ரஸ்மி என்று சொல்லி ரெண்டு திரையை கொண்டுதான் நடக்குது. இப்ப இதை என்ன செய்யணுமாண்டா, இந்த பேசுகிறவன் கேட்குகிறவன் இந்த நாமத்தை நாம உணர்றேன்டா இந்த திரையை கொஞ்சம் நீக்கி போட்டு உணரும். அப்ப நான் உணரப்படும். உதாரணத்துக்கு இப்ப உங்களை நீங்க நான் உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையா? அப்படியே நான் உணர்ந்து இருக்கிற அதே நிலையில ஒரு பேசுகிற தன்மையும் அந்த பேச்சை கேட்குகிற ஒரு தன்மையும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? உறவாட்டத்துக்கு போங்க என்று ஒரு பேச்சு வந்துச்சா உங்கள்கிட்ட? நீங்க நான் உணர்ந்த நிலையில உறவாட்டத்துக்கு போங்க ரெண்டு ஒரு பேச்சு வந்துச்சா? இல்ல. வராம எப்படி வந்தீங்க? எண்ணம் வந்துச்சு. எண்ணம் தானே பேச்சு. எண்ணம் வர பேச்சு வரையா? எண்ணம் தானே. என்ன மொழியில அதை செல்லிச்சு அந்த எண்ணம்? தமிழ் மொழியில செல்லிச்சு. தமிழ் மொழியில செல்லிச்சு. உறவாட்டத்துக்கு போ, அதான எண்ணம். வந்ததை எந்த காதால கேட்டீங்க? அப்ப ஐடைக்கு நாவில்லாம வாய் இல்லாம பேசி காது இல்லாம நீங்க கேட்ட ஒரு நிலையில உணர்ந்தத இப்ப திரையை கொண்டு உணரணும் நீங்க. இப்ப நான் உங்களை இடிப்புல நீங்க நாவில்லாம பேசினீங்களா இல்லையா? ரைட். அதே இடத்த காது இல்லாம கேட்டமா இல்லையா? அப்ப நான் உணர்ந்த நிலையில நாவில்லாம பேசுகிறவனாகவும் காது இல்லாம கேட்கிறவனாகவும் ரெண்டு நிலையில இருந்தனா ஒரு நிலையில அப்படி ஒரு நிலைப்பட்டு இருந்த நான் என்ன செய்யணும்? அத ஒரு நிலை எடுக்கும் இல்ல பிரிச்சு அறியும். பிரிச்சு அறியும். வேணும். அப்படி பிரிச்சு அறிய வந்துதான் இப்ப நிக்க இல்லை. எல்லாத்தையும் பிரிச்சு அறிஞ்சிட்டு இருக்க. இப்படி அறிஞ்சிட்டு இருக்கக்குள்ள பேசாம இருக்கிறது, பேசவானா அது பேச மாட்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு மடத்தனமான பேச்சு ரஸ்மி. இன்னைக்குதான் பேசணும். இப்ப நான் இவ்வளவு பேசுறது உங்களுக்கு புரியுமா? நான் எல்லாம் உணர்ந்துட்டேன். அப்படியே பேசாம இப்படியே இருக்கேன். எப்ப ரஸ்மி மனுஷனா வர பாத்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா மனுஷனாக்குறியா? அப்போ உறவாடு உடனிருக்கும் இறைவனோடு உறவாடுறதான் மனுஷன். இப்ப பௌதிகத்தில வந்தாலும் இறைவனோட தான் உறவாடணும், தன்னிலையில நின்றாலும் இறைவனுடைய அவனுடைய உறவாட்டம் நடந்துட்டா இப்ப அவன் விட்டு அவன் ஒரு சிறதான். இந்த இப்ப இருக்கிற நிலை தஞ்சல். இப்ப நீங்க பௌதிகத்தில உறவாடினாலும் யாரோட உறவாடுறீங்க? சூட்சுமத்தில தன்னிலையில உறவாடினாலும் யாரோட உறவாடுறீங்க? அப்ப ஐனைக்கு இருக்கிற ஒரு நிலை பற்றிருக்கிற அந்த நிலையை உங்களுக்கு பிரிச்சு அறிவிச்சிருக்கு. பிரிக்காம இருக்கு. ஐனைக்கு பிரிபடாம பிரிக்காம இருக்கிற அந்த நிலைய இப்படித்தான் இருக்கி என்று நீங்க அறிய நாடினீங்களே.
தன்னை அறிய நாடின உடனே பிரிச்சுட்டா இப்படித்தான் இருப்பீங்க என்ன செஞ்சுட்டீங்க அறிவிச்சிருக்கீங்க. அப்ப பிரிச்சு அறிவிச்சோட இப்ப நான் வந்து திரும்ப உடலுக்கு வந்துக்கிட்டு நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யாரையும் பேச மாட்டேன், நான் யாரோட சம்பந்தப்பட மாட்டேன் இருக்கிறவங்க மாட்டிட்டு ஹாசிட்டு லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு அவங்க தலானிய போட்டுக்கிட்டு போய் படுத்தா போதும். நமக்கு அவள்கிட்ட பந்தம் இல்லை. நமக்கு என்ன செய்யணும்டா இல்லவா என்று சொல்லி நான் என்கிற உணர்வுல இந்த பேரண்டத்தையே உணர்ற இடத்துக்கு வரும். லாயிலாக இல்லல்லாவை எடுக்கணும், லாயிலாக என்கிறதையும் எடுக்கணும், இல்லல்லா என்கிறதையும் எடுக்கும். லாயிலாக என்கிறதுல என்ன அழியணும், உடனுக்கேற்ப கண்ட புவியின் வாழ்வை என்ன செய்யணும், மறையணும். சரியா? உடலை நான் என்று உணர்ந்த அந்த மாய்கை என்ன செய்யணும், மறக்கணும். புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகு மாய்கை என்கிற அந்த மாய்கை இல்லாமகும். ஆகி இல்லல்லா என்று சொல்லி அந்த நான் என்கிற உணர்வுல உணர்ந்த பேரண்ட தெரியும். அப்படி பேரண்டம் தெரிஞ்ச உடனே இப்ப அந்த பேரண்டமாக அண்டமாகவும் பிண்டமாகவும் அவன் இருக்கிற நிலை ஏற்படும். அண்டத்தில விபரமாரிப்பான், பிண்டத்தில பொதுவாயிருப்பான், அண்டத்தில விபரமாரிப்பான். அப்படி என்ன அவனுடைய சூட்சும நிலையும் விபரமாரிக்கு. அந்த சூட்சுமத்தில இருக்கிற வெளிப்படையான அந்த நிலையும் எப்படி இருக்கு, வெளிப்படையா இருக்கு. சூட்சும நிலை வெளிப்படையா இருக்கு. சரியா? வெளிப்படையா இருக்கிற நிலை சூட்சுமத்தில இருக்கு. இல்ல ரஸ்மி என்று வந்து நிற்கிறது சூட்சுமத்தில் இருக்கிற நிலை, அது வெளிப்படையா நிற்பேன் வந்து ரஸ்மி என்று நிற்கிற சூட்சுமத்தில் இருக்கிற வெளிப்பட குறுக்கானோட ஒட்டு விபரமா நிற்கிறான். ஏகமா அதான் ரஸ்மிக்கு தானே தெரியும். ஏகம் என்று நமக்கு சொல்லி தந்திரிக்கார், கட்டுண்ட நிலை என்று சொல்லி தந்திருக்காரு. சொல்லுக்கு அமைவா இருக்கிற இருப்பு நிலையில் சொல்லி விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் வேதம் வந்திருக்கு. அப்ப ஈனைக்கு பேசுகிறவன் பார்ப்பவன் சரியா, இப்படி எல்லா நாமங்களும் நீங்க இப்ப நான் என்று உணர்ந்திருக்கிற இந்த நிலையில உணரப்பட்டிருக்கு. இந்த உணரப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க நான் என்று உள்நோக்கா கவனிச்சு உணர 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 இந்த பேரண்டம் தண்ணியில உணரப்பட்டிருக்கிறது குடிபடும். நான் இந்த பேரண்டத்தை உணர்ந்திருக்கிறேங்கிறது குடிபட்ட உடனே இப்ப ரெண்டு இல்லை, பிரிச்சு அறிவிச்ச அறிவு இல்லை. இப்ப வேதம் எல்லாம் கொள்கையில உண்டு. அப்ப ஈனைக்கு ஒசாது சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமா, அதை திணிக்க நாளுக்கு ஒரு வேஷம் வேண்டுமா கேட்கிற இந்த இடத்துல. இப்ப நீங்க ஒரு புரிதலை எடுத்த உடனே அவர்கிட்ட என்ன செய்றீங்க, அந்த புரிதலை வைக்கிறீங்க. அவர் ஒரு புரிதல் எடுத்த உடனே உங்களுக்கிட்ட வைக்க, நான் ஒரு புரிதலை எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வச்சா இப்ப ஆளுக்கு ஒரு புரிதல்ல ஆளுக்கு ஒரு வேதத்தை வைக்கும். அப்படி ஒரு வேதம் இல்லைங்க. இங்க உள்ளது ஒரு வேதம் தான், கொள்கையில ஒன்றுதான். எந்த வேதத்தை எடுத்தாலும் கொள்கையில ஒன்று. என்ன அந்த கொள்கை? ஏகத்துவம். ஏகமாக ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் என்ன? நான் என்கிற அந்த தௌஹீது. அத கண்ணை மூடி இருட்டுக்க உணர்ற விஷயத்தை கலைக்கல. கண்ணை துறந்து இந்த வெளிச்சமா இருக்கிற இந்த நிலையில உணரப்படும். அப்படி என்ன, இப்ப நீங்க எவ்வளவு நேரம் யாரோட பேசிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லையா அவங்களோட நீங்க பேசிட்டீங்க? அப்ப நல்லா பேசுங்க. பேசுகிறவனுங்கிற நாமத்தில பூரணமாங்க இத பேசுங்க. இதுதான் பேசுகிறவன். அவன் வியாபாரத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டான். எவ்வளவு நாளைக்கு உழைப்போம், எவ்வளவு நாளைக்கு சம்பாதிப்போம், நாளைக்கு எத்தனை கடன் துறப்போம், நாளைக்கு என்ன பில்டிங்க கட்டுப்போம் எல்லாம் பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதுக்கு மனுஷனுக்கிட்ட அவன் தன்னை பத்தி பேசுவான். யாருக்கிட்ட? தண்ட நிலையில. நீங்க உங்களை பத்தி உங்களுக்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அந்த பேசிட்டு இருக்கிற நிலை இங்க வந்துட்டா இப்ப வேற இல்ல. நீங்க இப்ப உங்களுக்கு பொருட்காணி இருக்கா? இப்ப இல்ல. அப்போ வருவது வரட்டும், போவது போகட்டும், நீங்க பிச்சு பாரு. பொருட்கானுக்கு ஒத்தி இருந்தா என்ன செய்யும்? வரட்டும். பொருட்கானுக்கு ஒத்து வரட்டி போகட்டும். பொருட்கானோட ஒத்தி இருந்தா வரட்டும், பொருட்கானோட ஒத்து வராட்டி போகட்டும். அப்ப வருவது வரட்டும், போவது போகட்டும், பொருட்கானோடத்து புத்தியை சீர்படுத்து. என்ன அந்த புத்தி? எந்நேரமும் அந்த பிரிச்சு அறிகிற நிலையிலே இது பேர் பிரிச்சு எங்க அறிகிறாரு? தன் ஒரு நிலையா இருந்த அந்த அறிவை என்ன செய்யறாரு? இப்ப பிரிச்சு இரண்டு நிலையா அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கும் என்னையா அதாலத்தை உதவினானா அணை போட்ட அறிவு. அப்ப அறிவுதான் என்ன செஞ்சிருக்கு? பிரிச்சுட்டு அப்தண்ட ரப்பண்டு அணை போட்டு
அறிவுதான் ஏற்படுத்தியிருக்க. அவன் தன்னை ஆணுபோடையும் இல்லை, தன்னை அவன் பிரிக்கையும் இல்லை, அவன் பிரிஞ்சு இரண்டு பொருளா இருக்கையும் இல்லை, அப்படி ஒரு இருப்பும் இல்லை. அறிவு என்ன செஞ்சிருக்கு? அறிய நாடினத்தால பொதுமையும் வேறையா காட்டி விவரத்தையும் என்ன செய்யுது? குறுக்கானோட ஒத்து நிக்கி பிரிச்சு அறிவிக்குது. இப்ப அவர் என்ன செய்யணும்? பகுத்துணர்ந்து நடக்கணும். இப்ப பகுத்துணர்ற பகுத்தறிவு இன்னைக்கு தான் வேலை செய்யும். அப்படி என்றா அவர் ரப்புடைய நிலையையும் சரியா தண்ட நிலையா எடுக்கணும், அப்துடைய நிலையையும் அவர் தண்ட நிலையா எடுத்து அரசனாகவும் அடிமையாகவும் அவர் அமைஞ்சு என்ன செய்யணும்? குறுக்கானோட இருக்கணும். அறிவு பிரிச்சு அறிவிக்குது என்ற அந்த நிலையோட இருந்தாரண்டா இதுதான் அல்லாஹ் என்று சொல்ற நிலை. அல்லாஹ் என்கிற சொல்லால சுட்டப்படுற நிலை. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற களிமா அமைகிற இடம். இந்த இன்னைக்குதான் அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்கிற களிமா அமை. அவர் ரப்பாவும் இருப்பாரு, அப்தாவும் இருப்பார். ஆனா பொருள் எதையும் அப்துங்கிறது என்ன? அது எடுத்துக்கொண்ட குணம், அதோட இயல்பு தன்மை. அப்ப இப்படி இருக்கிற இந்த நிலையில அவர் வேறு காண மாட்டார். வேறு கண்டாரண்டத்தான் சிறுக்கு. வேறு காண்ற இடத்துக்கு வந்தா இப்ப உள்ளம் உடலுக்கு இருக்கி, உணர்வு உடலுக்கு இருக்கி, அறிவு உடலுக்கு இருக்கி, நினைவு உடலுக்கு இருக்கி, ஞாபகம் உடலுக்கு இருக்கின்ற இந்த உடலுக்குள்ள இல்லத்தையும் நினைக்காரு, உடலுக்குள்ள இல்லத்தையும் வச்சுக்கிறாரு. இவரு சிறுக்குடைங்க. உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாது. உடலுக்குள் நான் எனும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. அப்ப இன்னைக்கு உடல் என்று சொல்லி கொண்டிருக்கா? இல்லை, உடல் இல்லை. அவர் தன்னை உணர்ந்த பொருள் ஒன்று இருக்கிறீங்க. அந்த ஐயன் அப்படி உணர்ந்தாரு ஒரு பொருளா? அந்த உணர்ந்துகிட்டு வந்து எங்க அவர் நிக்காரு? அவர் உள்ளத்தில நிக்காரு. ஏன் அவர் உள்ளத்தில தன்னை ஒரு பொருளா உணர்ந்து வந்து நிக்காரு? தன்னை விவரமா பார்க்க அறிய. அப்ப அவரா இன்னைக்கு பேசணும், பேசுகிறவனா இருக்கணும், பார்க்குகிறவனா இருக்கணும், உணர்றவனா இருக்கணும். இப்படி எல்லா பண்பையும் தன்னுடைய பண்பாக எடுத்து என்ன செய்யணும்? ஆட்சி அதிகாரம் செஞ்சுக்கிட்டு மனமே உன் ஆட்சி பொருள், நீ மனமாய் மாறிவிடு என்று சென்ற இடத்துக்கு வரணுமா இல்லையா? இன்னைக்கு இப்ப நீங்க வந்தா உட்கார்ந்துகிட்டு இருந்துகிட்டு தண்டை நாயா பண்டிய மாடாவட கண்டுகிட்டு இருக்கிறீங்க. இல்ல அப்படித்தான் காணணும், கொஞ்சம் கீழே இறங்கும். அப்படி இல்லாம நீங்க உணர்ந்து இருக்கிற இடிப்புல என்னையெல்லாம் இருக்கி ரெண்டு அறிய நாடி இருந்தா அறிவுதான் தெரியணும். இன்னைக்கு நீங்க அறிஞ்சிட்டு தான் இருக்கும். திரை இருக்கக்கூடாது. அப்ப திரைகளற்ற உள்ளத்திலே திரிவதெல்லாம் தெய்வம், மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மதிச்சியே மறைக்கும் திரையாகும். இப்ப நீங்க அண்ணமோடி ஒரு இடத்த போய் இருந்து செய்கிற தியானமா இன்னும் இப்ப நீங்க இருக்கிற நிலையே தியானத்துல இருக்கிறீங்களா? இருக்கிற நிலையே தியானம். சொல்றாங்க இந்த தியானத்தை விட்டு நீ வாழாதே. இப்படி இடத்துக்கு வந்தவருக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு இடத்தை பிடிச்சு செய்கிற தியானம் இல்ல. ஆனா இது போதாது. இல்ல அப்படி செய்ய ஒரு நேரம் எப்படி செய்யற? முழு நேரம் மறந்து இன்னும் மறந்து போறாரா? அவரு காலை மாலை தியானம் செய்யும் செஞ்சு கற்பனை உலகம் மறக்கும். அவர் ஒரு கற்பனை பண்ணி ஒரு உலகம் வச்சிருக்காருவா? ரஷ்மிக்கு அப்படி ஒரு உலகம் இருக்கா கற்பனை பண்ணி? இல்லையா? நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆட்டோ விடுறேன், நாளைக்கு பகலைக்கு இந்த கறி வாங்குறேன், அது நடக்க நாளைக்கு எவ்வளவு செலவுக்கு வேணும் அது தெரியா? அப்ப இப்ப எத்தனை மணிக்கு தூங்குறேன் அதுவும் தெரியா? நீங்க நான் கேட்கறதுக்காக சொல்றீங்க, அது எனக்கு நல்லா விளங்குது. இல்ல நானு எங்கட வைஃபு கிட்டையும் சாப்பாடு என்ன அது வார டைம்ல வெறும் யோசிக்க தேவையில்லை, இப்படித்தான் சொல்லுவேன். இந்த ஆளுகிட்ட கதைக்கும் நான் உன்னை இந்த ஆளு இப்படித்தான் அப்படித்தான் அவன் மாறி பதில் சொல்லுவான். அப்ப நீங்க உங்களுக்கிட்ட ஒரு உலகத்தை வச்சிருந்தீங்களா, நீங்க நாளைக்கு என்ன செய்வீங்க? உங்களுக்கு பொறுப்பு இருக்கும், நிறைய உங்களுக்கு கடமை இருக்கும், உங்களுக்கு ஆசிரியர் வாழணும். நீங்க இப்படி வாழ்றது, இந்த பொறுப்புல இருக்கிறது எல்லாம் ஒரு மாயை நீங்க விளங்காம இருக்கும். புலனுக்கு அப்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைகிறதால அந்த மறைகிற உலகம் மாய்கை. அந்த மாய்கை விவரம் புரிஞ்சு அந்த மண் உலகம் மறைஞ்சாத்தான் நீங்க புது உலகத்துக்கு வரலாம். ஆனா நீங்க வரக்குள்ள புது உலகத்துக்கு தான் வந்து தாயிட வயிற்றுல இருந்து வெளியே வரக்குள்ள கத்திக்கிட்டு நீங்க வந்த புது உலகத்துக்கு தான். அந்த புது உலகத்துக்கு வந்து வாழ்வதற்கு வந்த உங்களுக்கு மூதாதையர் எல்லாம் உங்களுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில வாழு என்று சொல்லி ஆரம்பிச்சு வச்சாங்க, பழக்கம் என்று தந்தாக. நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? இப்ப பழக்கமாய்
அப்ப நீங்க பழக்க வழக்க அடிப்படையில இப்ப ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த 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 பழக்க வழக்க அடிப்படையில என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் புத்தி உள்ளவன் வாழ்ற புவி உலகு இல்ல. அது புலனுக்கேற்ப மறையும் மாய உலகு. கடவுள் தந்த புலனுக்கேற்ப காணும் உலகு மாய்கை. ரெண்டு அவஸ்தை அது புரிய வைக்க. அப்படின்னா இப்ப அடுத்த நிமிஷம் என்ன வேலை இருக்கு? நடக்கிறது பார்ப்போம். அப்ப நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி இருந்தாலும் உலகம் பண்ணி அடுத்த நிமிஷம் என்றாலே வந்துட்டு இங்க இப்ப அமா என்ற நிலைய அனுபவத்தில உணர வச்சு நிகழ்காலத்தில இருக்க சொல்றாங்க. அப்ப நீங்க எந்நேரமா அந்த நிலையை உணர்ந்துகிட்டு நிகழ்காலத்தில இருந்தா அடுத்த செகண்ட் இருக்கா? அப்ப அடுத்த செகண்ட் இல்லைன்னா கற்பனை உலகு தானா வரும். அப்போ சார் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத உணர்வை நிலைநிறுத்தி காலை மாலை தியானம் செய்யற சொல்ற இன்னத்துக்கு இந்த கற்பனை உலக மறைக்கிறதுக்கு. இந்த கற்பனை உலகம் ஏன் மறையுதில்லை? இன்னும் ஏன் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு இந்த சேவரிக்கு இந்த சேவரிக்கு இந்த சேவரிக்கு இந்த சேவரிக்கு ஏன் சுமக்கம்? ஏன் வெயிட்ட வச்சுட்டு இருக்கோம்? ஏன் இன்னும் அதை சுமையாக எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஏன் இன்னும் அந்த சுமையை இறக்கி வைக்க இல்லைன்னா காலை மாலை தியானம் செய்யறதில்லை. அப்ப கற்பனை உலகம் கொண்டு இருக்காங்க. இந்த கற்பனை உலகு இருக்கும் வரைக்கும் புது உலகு புது வாழ்வு கிடைக்குமா? இல்ல. காலையிட நேரத்தோட அண்ணா நாம ஒரு ஹையர் போகணும். அது அந்த அந்த வாழ்க்கைக்கு போற நமக்கு புது வாழ்க்கை எப்படி கிடைக்கிறது? பழைய வாழ்க்கை தான் கிடைக்கும். நாம பழைய வாழ்க்கை கிடைக்கும், புது வாழ்க்கைக்குள்ள வரலையே. இப்ப பிறக்கிற குழந்தை எப்படி வாழுவோம் என்றா வந்துச்சு? ஆனா ஒரு நோக்கத்துக்கு வந்துச்சு. என்ன அறியவே பிறந்தது அறியவில்லை, அறிய வந்திருக்கு. அப்ப அறியிற அந்த நோக்கத்திலே வாழ்ந்திருந்தா அது என்ன செஞ்சிருக்கும்? புதுசா ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கும். இப்ப அந்த வாழ்க்கைக்கு வராம ஏன் அது பழைய வாழ்க்கைக்கு வந்திருக்கு? இந்த வாழ்க்கை இப்ப வந்து வாழுதா இது ஏற்கனவே பல தடவை வாழ்ந்துட்டா? எத்தனை தடவை? கோடான கோடி வருஷம். அப்ப அந்த குப்பை எல்லாம் சேர்ந்து இப்ப திரும்ப பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து போட்டிருக்க நம்மள. திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ள வாழ்றேன். என்ன ஒரு கணக்கா விட்ட கட்டிக்கிற, கணக்கா ஒரு பொண்ணை பாத்துக்கிற, இல்லாட்டி அவங்க ஒரு புருஷனை பாத்துக்கிற, ரெண்டு இஞ்சலோடுமே பிள்ளைகளை கொஞ்சம் பேத்துக்கிற, டைமுக்கு டைம் நல்லா திண்டுக்கிற, சோத்து சுமையா வாழ்ற. இப்படியே அந்த பழைய வாழ்க்கைக்காக இருக்க நாம. இன்னும் நமக்கு இந்த வாழ்க்கை மாகி என்று புடிபடல. ஆனா ஒவ்வொரு நாளும் உணர்த்துறான். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போட்டு இங்க நினைவுக்கு வந்த உடனே அப்படியே கலைஞ்சிருந்தது அந்த வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போட்டு இங்க ஒளிமின உடனே எங்களை அந்த வாழ்ந்த வாழ்க்கையை தேடி பாருங்க, நீங்க மட்டும் தெரிப்பீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்காது. அங்க உணர்ந்ததும் இல்லை, கண்டுண்டு நின்றதும் இல்லை, அங்க நின்ற ஆளும் இல்லை. அப்ப அதான் உணர்த்தி தரான். அந்த கற்பனை பண்ணினா நீ இப்படி ஒரு கற்பனை உலகோ கனவாகும் சொல்லியும் தரான். அந்த கற்பனை பண்ணி அப்படியே ஒரு உலகிலேயே வாழ்ந்தா இந்த உள்ளத்தில அந்த கற்பனை பண்ணி வாழ்ற ஒரு பழக்கம் இருக்கு, அது வழக்கமாயிட்டு. அதனால உள்ளத்தில நீ நித்திரையில இருக்கா, இன்னும் புது வாழ்க்கைக்கு வரல. நீ தூக்கத்தில ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, இருட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னொரு வாழ்க்கை என்ன செய்யல, வெளிச்சம் வரல, லைட் பத்தல, பல்பு போடல. ஆனா அந்த புது வாழ்க்கை வாழத்தான். அப்ப புது வாழ்க்கை வாழ்ற என்ன செய்யணும்? திரும்ப களிமா எடுக்கும், திரும்ப அதை உணர்ந்துட்டு இருக்கோம், திரும்ப புது வாழ்க்கைக்கு போகணும். இப்ப உணர்ந்த வகையில புது வாழ்க்கைக்கு வந்திருக்கார், வந்து வாழ்ந்துட்டு இருக்கார் கண்ணுக்கு இருக்கு. இப்ப நாம வாழ்ற என்ன செய்யும்? கல்போட களிமாவை கொண்டு செல்லணும், கொண்டு சென்ற அந்த களிமாவை உள்ளத்தில நழுவாம பாதுகாக்கணும். எந்நேரம் அந்த களிமாவை உணர்ந்துகிட்டு இருக்கிற அவங்க வாழ்றது அவங்களோட வாழ்க்கை இருக்குவா, அது புது வாழ்க்கை. புது வாழ்க்கைன்னா அவங்க இவ வாழ்ற மாதிரி வாழல. இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு குப்பைய கண்டி கண்டி நொந்து வெந்து என்னடா அடுத்த கட்டு செய்கிறேன் ஒரு கட்டுக்க வந்து அறிவு சுதந்திரமாகவே ஒரு புடிக்குள்ள புடிபட்டு அதை தொகுத்து அது தெளிவா சொல்றாங்க. அவன் அருட்கொடைய பெற்ற நீ பித்தன்போல் வாழ்வதேன், பேரண்டம் மறுத்திட்ட பெருங்கொடையை பெற்ற நீ பித்தன்போல் வாழ்வதேன். பேரண்டம் மறுத்திட்ட அந்த பெருங்கொடை என்ன? நீ அரசனப்பா, அவன் அரசனாக்கியிருக்கேன். நீ புது வாழ்வு வாழ்ற ஒரு அரசன், அரண்மனையில இருந்து வாழ்ற நீ பேர் அதான கூட பெற்ற நீ அடிமையா வாழ்ற. நாளைக்கு நீங்க ஒரு வேலையை முடிவு பண்ணிக்கிறீங்களா, ஒரு வேலை உங்களை முடிவு பண்ணி வச்சிருக்கா, வேலையை நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அரசனை வாழல, அந்த வேலையை நாம முடிவு பண்ணணும். நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேலை நாளைக்கு கரெக்டா வரும் நேரத்துக்கு. நாம முடிவு பண்றோம் இல்ல, இனி இப்ப நாம ஏற்கனவே முடிவு பண்ணின முடிவுதான் இன்னும் தெரியுது. அது என்ன செய்யணும் அவன் சொல்லுவான். அப்படி சொல்ற அவன் தான் நான்.
நமக்கு அதை உணர்ற, அதை தரிக்க, அதில ஈடுபடுக்க இயலாம இருக்கிறது இந்த கற்பனை உலகு. இந்த பழைய வாழ்க்கை, நேற்று வாழ்ந்த வாழ்க்கை தானே இன்றைக்கு வாழ்ந்த. அப்ப பழசி தூசி தட்டல இன்னும் உள்ள திரும்ப திரும்ப என்ன செய்யுது, அந்த வாழ்க்கையை தான் விரும்புது. அந்த வாழ்க்கைக்கா போகுதுல்ல என்ன அர்த்தம்? விட்டு போட்டு புது வாழ்க்கையோட ஆரம்பிங்க நாளையில வேணுமா? கட்டாயம். அதுக்கு துணிகரம் வேணும் முதல். எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல நீக்கி அவனோட இருக்கிற அளவுக்கு தைரியம் வேணும். அதுக்காக அவசரப்பட்டுறாம ரஸ்மி, நீங்க செஞ்சிருவீங்க. நீங்க அன்னைக்கு வந்துட்டீங்க. அதனால நான் என்னத்துக்கு சொல்றேன்டா, அந்த புது வாழ்க்கைக்கு வாங்க. நீங்க எதுக்குள்ளயும் கட்டுப்படாதங்க, எதுவும் உங்களை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்காதுங்க. மொத்தத்தில பொருளாதாரத்துக்குள்ள சிக்காதுங்க. ஏனென்ற இறுதி வார உம்மத்து கல்லிலை மண்ணிலையெல்லாம் சிக்கி துவைப்பாக என்று சொல்லியிருக்காங்க ரசூல். அப்ப புது வாழ்க்கைக்கு போகல. புது வாழ்க்கை ஒன்றைக்கு சும்மா ஃப்ரெஷ்ஷா வாழ்ற வாழ்க்கை. எந்நேரமும் உள்ளம் இன்பமாவே இருக்கு. ஏன் அதுக்கிட்ட சுமை இல்ல. என்னதான் என்று சொல்லி தனியா ஒன்றை வச்சிருக்கிற மாதிரி ஒரு சுமை கிடையாது. ஏகமா நான் இருக்கிறேன் மொத்தமும் இருக்கிற புது வாழ்க்கை. மறைந்த அறிவு திரும்ப வரும், மண்போல் வகுப்புள் ஒருமைப்படும். இதுவே இறை உணர்வு அடையும் வழி. இயன்றால் முயன்று நீ வெற்றி பெறு. இயன்றால் முயன்று வெற்றி பெறு. புது வாழ்க்கை இன்னைக்கு அதான் உஸ்தாது கேட்காக. மறுச்சி புலனில் அந்த மருண்ட மனிதன் இருக்கானே, அவன் எங்க வாழ்றான்னு செத்துக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையை துளைச்சு போட்டான். மரண ஒரு பாட்டுல கேட்காக, சாந்தி தேடி எங்கடா ஒரு வாழ் கேட்காக. உள்ளத்திலே சாந்தி உண்டு, அத்தனையும் துரத்தி விட்டு சாந்தி தேடி ஓடுகின்ற. அதாவது அது ஏன் ஓடுறான்றதுக்கு முன்னுக்கு வரியில நீயே உன்னை மறந்து விட்டார். இப்போ நிம்மதி வாழ்வு தேடுகிற. நிம்மதி வாழ்வு தர்றான். எங்க இருக்கு நிம்மதி வாழ்வு? சாந்தி தேடி அலைய வேண்டாம். நீயே உன்னை மறந்து விட்டாய், நிம்மதி தேடி ஓடுகிறாய். எங்க இருக்கு இப்ப நிம்மதி வாழ்வு? அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கு. என்ன மறக்காம இருக்கிறது. என்ன நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறதுல இருக்கு நிம்மதியான வாழ்வு. என்ன நான் உணர்ந்துகிட்டே இருந்தேன்டா, நித்திர நீங்கும். நிந்திக்கு லவ்வாமா நித்திரையை நீக்கி போட்டு நிம்மதியை தரும். என்ன நிம்மதி அது? நான் இருப்பேன், பழுது இல்லாம கரை சேருவேன். அப்ப பேசுங்க அழகா எல்லாரோட நல்ல சந்தோஷமா. கோபமா ஒண்ணு பண்ணாலும் பேசுங்க, இலக்கமா ஒண்ணு பண்ணாலும் பேசுங்க. அது உங்களோட சாந்திக்கு தந்தது. வருவது வரட்டும், போவது போகட்டும், பொறுக்காலோடத்தும். ஆனா உங்களோட இடிப்ப விட்டுறாத. உலகம் எதிர்த்தாலும் உறவு மறுத்தாலும் உயிரென்று குடிச்சுக்கங்க. அப்ப இன்னைக்கு நீங்க யாரோட பேசிட்டு இருக்கிறீங்க என்கிற எண்ணத்தில் அந்த திரையை நிற்குங்க. நீங்க உங்களுக்கு மறைவா இல்லை. அதுக்காக நீங்க வெளிப்படையாக இருக்கிறீங்க என்று கூட புரிய வைக்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு வெளிப்படையாகவும் இல்லை, மறைவாகவும் இல்லை. மொத்தத்தில நான் நானாக இருக்கேனுங்கிறதுக்கு அர்த்தத்தை தேடுங்க. சும்மா செல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, சும்மா செல்லி விளங்கி புரிஞ்சுக்கிற விஷயமும் இல்லை, கருத்த உணவு. அப்ப நான் நானாக இருக்கிற இருப்புல பண்டி இருக்காதா? அப்ப அது ஏன் இருக்கு? எந்த குலத்தை கொண்டு இருக்கன்னு நீங்க உணரலாம். அதெல்லாம் தெரியக்கூட மறைஞ்சிடும். நீங்க பண்டி என்று சொல்றதை விடுங்க, அந்த உலகத்தை விடுங்க. அப்படி ஒரு உலகம் மண்ணாலான இந்த இது மண்ணாலான இந்த மனித உடலை நம்பினத்தாலா நீங்க பண்டி என்று சொல்லிட்டு இருக்கோம். உலகம் அந்த உலகம் தான் இந்த ரஷ்மி எண்ணி இன்னைக்கு இருக்கிற உலகம். உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற இந்த உலகம் உண்மையை உணர்வில்லை. இன்னைக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு குஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல எல்லாம் என்ன இருக்கி? மாடு இருக்கி, மரம் இருக்கி, நாய் இருக்கி, எல்லாம் இருக்கு, எல்லா மிருகமும் இருக்குது. என்ன அப்படி ஒரு உலகம் இல்லைங்க. நீங்க அதை வச்சிருக்கிற இப்படி ஒரு உலகம் ஒன்று இல்லை. அப்ப இதை கலைஞ்சு போட்டு இன்னும் உலகமா தெரிகிற நான் என்று சொல்லி உணருங்க. நல்லா கதைங்க, சந்தோஷமா கதைங்க, நல்லா பாருங்க, வேறு இல்லாம பாருங்க. பேரின்ப ஜன்னத்துக்கு வாங்க. புது வாழ்வு இருக்கு. கொள்கையில தரிபட்டால் அந்த குடிபுவாதம் இருக்குல்ல, குடி வருவாங்க. அப்படி நீங்க வாரேண்டா கற்பனை உலக இருக்கக்கூடாது. நாளைக்கு எனக்கு ஒரு தேவை இருக்கின்ற எண்ணம் உங்களோட உள்ளத்துல இருக்கும் வரைக்கும் அடுத்த கட்ட ஆசை பிறக்கும். அப்ப அதனால உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லையா ரஷ்மி? அப்ப என்னோட இருப்பீங்க. உங்களை மாதிரி ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனுஷன் நீ கிடக்கு. அப்ப நாம என்ன ஒரே லிஸ்ட் ஆயிடுவோமா? யாருக்கு இந்த பிரயோசனம் இல்லாத அந்த 2 பேர்ல அதை சொல்ற ரஷ்மி ஒன்று எடுத்துக்குவோமா? நம்ம தகவல வேலையில உள்ளாக்கல அவளுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு. நாளை காலையில ஒழும்பினா தேவைக்கு பொறுப்பு இருக்கு. அவன் அந்த உலகத்தை இப்ப விட மாட்டாங்க. விட்டு வெளியே வந்து இந்த உயிர் களிமாவோட நிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டா. துணிகரம் இப்ப வராது. வந்தா பல பிரச்சனை வரும். குடும்ப பிரச்சனை வரும், ஃபெமிலி பிரச்சனை வரும், உலக பிரச்சனை வரும்.
நாம அவங்களை இப்ப செல்லிடலாம் அவங்களாக வர நாம ரஸ்மி என்ன செய்யும் அப்ப ரஷ்மிக்கு அந்த பிரச்சனை வராதா? அவர் இப்ப செல்லிட்டாரு அவருக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியாது ஏனண்டா அது கொழும்புல திரும்ப தரிக்காக்கு வரணும் என்று நான் முடிவு பண்ண ஆட்டோ ஓடுறதுக்கு தான் தம்பி என்னடா அதான் சக்கண்டு விட்டு போட்டு கலரலாம் அன்னரா ஒரு பெரிய முதலாளி சரியா நகைக்கடை செட்டியாத்தூர்ல தொடர்ந்து செய்கிறீங்களான்னு கூட கேட்டாரு பெரிய கோடீஸ்வரன் இப்ப அதே மாதிரி இன்னொரு புக் ஷாப் வச்சிருக்கிறவரு வட்டரப்புல ரோட்ல பெரிய ஒரு கடை தொடர்ந்து செய்கிறீங்களான்னு கேட்டாரு ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பெரிய முதலாளி மாதிரி வசதியானாக்கள் அவங்க அந்த உலகத்துக்குள்ள இருப்பாங்க நம்மள கூப்பிட்டாரு அவங்களுக்கு நான் என்ன பதில் தெரியுமா அடுத்த கட்டம் நான் தரிக்காக்கு போற முடிவு வந்தா அதுக்கேத்த மாதிரி எனக்கு ஒரு வேளாமை ஒண்ணு அதுக்கு மரா பார்த்து ஆட்டோ ஓடுறதை தவிர வேற ஒரு தொழில் எனக்கு படல வருமானத்துக்காக ஓடல சும்மா இருக்கேன் 4 பேர் ஒரு மாசமா இருந்தேன் சும்மா இருக்காரு 2 செல்லுவாள் ஒரு மாசமா இருந்துட்டேன் அவர் ஒரு மாசமா ரூமுக்கு அப்படி இருக்கிறத நான் செய்யலாம் தானே காய்க்க தோயிட்டா மர உடனே என்ன செஞ்சா அப்ப ஒரு ஆட்டோ கொடுப்போம் 2 மரம் அவங்களோட பிள்ளையில அங்கே ஸ்கூலுக்கு அதுக்கெல்லாம் கூட்டி அப்படி எல்லாம் விட்டு அவசார ஆசை வாங்கிட்டு இன்னைக்கு இருக்கிற வீட்டை திண்டுக்கிட்டு இருக்கக்குள்ளாம் தரிக்காக்கு வார வேலை வந்த உடனே என்ன சின்ன பிள்ளையை கையில தூக்கிட்டு இந்த பொயிண்டாட்டியும் வலது கையில கூட்டிட்டு தரிக்காக்கு வார ரெடியானா சரித்திரத்தை பிரட்டி பாருங்க அண்ணனும் கூட அவ்வளவு பேரும் கீழே சாமானோட இறக்கி வச்சு போட்டு அவ்வளவு பேரும் வந்தவங்க அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சரித்திரம் இருக்கு பழைய பிள்ளைகிட்ட கேளுங்க எண்ணெயெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படி இப்பயும் இருக்கு இப்பயும் அதே மனோடியில இன்னைக்கு எனக்கு முதல் வேலை தான் நான் என்ன அதுக்கேத்த மாதிரி அமைக்காம உங்களை செல்லையில ரஸ்மி அப்படி நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு வாங்க குடிக்கிறீங்க இன்னைக்கு குந்துங்க இன்னும் அவங்களோட கல்புக்கு போய் நான் சொன்ன சொல்லுகள் கேட்கல ஆனா கடைசி டைம் இருக்க கிடைக்கல இப்பயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நேற்று ஒரு ஆளுக்கு சொன்னேன் கொண்டாட்டியை கூட்டிட்டு இன்னைக்கு வந்து உட்காருங்க சொல்லிங்க கேளுங்க இவங்க 2 பேரும் எங்க பிள்ளைகள் இன்னைக்கு எங்க ராத்தாரியோட சாப்பாடு இப்ப நாங்க அவியதான் சாப்பிட போ நின்று சாப்பிட கூப்பிடுனா இதுல இருந்துச்சு அல்லாட காவல் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் ரஸ்மி காண்போனா இருக்கிறவன் கனவுல என்ன உருவாக்கி இருந்தா எல்லாத்துக்கும் பொறுப்பு அவனா நானா உங்களுக்கு புரியுது காண்போன ஒருத்தன் இருக்க நம்புறோம் இல்லையா அவன் கனவுல என்ன உருவாக்கி இருக்கான் அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா என்ன உருவாக்கி என்னத்துக்காக அந்த நோக்கத்தை நான் விளங்கி அந்த நோக்கத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு முழுமையா பொறுப்பு அவன் தான் அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி போட்டு நான் தலையில சுமக்க வேண்டிய பொறுப்பு என்ன நினைக்கி ஒன்றும் இல்லை தவக்கல் தோலல்லாம் அப்ப ஒன்றுமில்லை என்று அப்படி காணுங்களேன் ஒன்றுமில்லை என்று உஸ்தாது கண்ட சென்ன ஒரு பேச்ச ஒரு மட திரும்ப ஒருக்கா போடுறேன் கேளுங்களேன் எத்தனை வருஷம் ஆயிட்டு திரும்ப போட்டுருவேன் இப்ப இன்னைக்கு போட்டேன் இப்ப சாப்பாட்டை நான் அதனால ரஸ்மி அந்த உலகம் இடிக்கும் வரைக்கும் புது உலகுக்கு போயிடலாம் வாயால சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு இருக்கலாம் ஏனென்றா அங்க சின்ன ஒரு கரல் இருந்தாலும் சரி கரல் படியாம பாத்துக்கிற வேட அந்த உலகத்தை காட்டிக்கிட்டு இருக்கும் அந்த உள்ளம் அப்ப இன்னைக்கு கரல் எடுக்கிறையா கரலை ஏற்படுத்துறையா அந்த பிரச்சனை நடக்கும் கரலை இல்ல தாக்கணும் அப்ப நீங்க நேற்று முந்தநாத்து கத்தி குளர்ன நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க தைரியமா அப்படி துணிகரமா தைரியமா இருங்க உங்களுக்கு கல்வ திறந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க கொஞ்சம் மௌனமா இருங்க கொஞ்ச நாளைக்கு இங்க பேசின பேச்செல்லாம் பிடிச்ச பிள்ளைகள் இதெல்லாம் மிச்சங்காலம் தாண்டியது முதல்ல எடுக்கிற விஷயத்த பாருங்க இதுக்குள்ள இந்த பிள்ளைகிட்ட இருக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுங்க ஆனா ஃபைட் பண்ணுங்க அழகா தற்க மாட்டேன் இப்படி சொன்னா இப்படி இல்லை அதுக்காக சொன்ன கதை கேள்விப்பட்ட கதையெல்லாம் சொல்லாது இதுக்குள்ள சொன்ன கதை கேள்விப்பட்ட கதை பேச மாட்டேன் அதிகமா விவசாயில பாடலை சொல்லுவாங்க இல்லாட்டி வேத வசனத்தை சொல்லி அது அனுபவத்தில எப்படி பெற்றோம் என்கிறத பேசுவாங்க அப்ப அதனால ரஸ்மி தொடர்ந்து வாங்க இந்த பிள்ளைகளோட உறவாடுங்க நல்லா பேசி பழகுங்க இப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் யானி போரை இல்ல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நபிலான வணக்கத்தை கொண்டு காலையிலும் மாலையிலும் தியானித்துக் கொண்டிருப்போரேன் அவன் உவந்து கொண்ட பொழுதோ அவன் யாரே அந்த காண்போம் உவந்து கொண்ட பொழுதோ உவந்து கொண்ட ரஸ்மியிட கண்ணாக பார்க்கும் கண்ணாக பேசும் நாவாக நடக்கும் கால்களாக பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுவேன் இப்ப இங்க பேசாம இருக்கிறவன் யார் இப்ப நான் எடுக்காதவன் அவனை எடுத்தவன் அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நமக்கு அதை செல்ல வரல சார்
1400 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு தெளிவா விளங்கப்படுத்தினது இந்த நாணடு கட்சி. உமக்கு முந்தின நபிமாருக்கும் லா இலாஹ இல்லா அனே என்கிற உணர்வை கொண்டு கலிமாவை கொண்டு உறுதிப்படுத்தாமல் இல்லை. வேதவசனத்தை போடுங்க. நாங்க அதுகளுடைய வாரிசு, ரசூலுடைய வாரிசு. வேதவசனம் இருக்கு. நல்லடியார்களுக்கு அல்லாஹ் லா இலாஹ இல்லானே என்று கல்புல உணர்ந்திருக்காங்க. அதத்தம் வழியில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியிருக்காரு. நாம யாரு? என்னை விளங்கி அறிஞ்சு பின்பற்ற லிகாவுக்கு போற மக்கள். ஜன்னத்தா வேணும். சும்மா ஒரு மடம் கிடைக்கிறேன் சாப்பிடக்குள்ள வாங்கக்குள்ள ஜன்னத்தில சாப்பிடுவாளாம். அதுகளுக்கு ஒரு மடம் வச்சுக்கோ. இடிப்ப லிகாவுல கொண்டு போய் இடிப்பா உணர்ந்து நானாக இடிப்போம். அப்ப அந்த புது வாழ்க்கைக்கு வேறையா? அப்ப வாங்கல. நான் அதுக்குத்தானே நானும் கூப்பிடுறேன். ஒஸ்தாதான் கூப்பிடுறேன். மார்க்கத்தை கடந்தா தான் சாந்தி பெறலாமுங்க. நாம ஒரு மார்க்கத்தை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்றமே. எப்ப அறக்குறேன்? ஒரு மார்க்கம் இல்லைன்னு சொல்லி போட்டா ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கவே. நமக்கு ஒரு மார்க்கம் இருக்கா இல்லையா? என்ன ஆசுவான்? காலையில நேரத்தோட வேலை போடுமே. மார்க்கம் இருக்கு. அதுக்காக வாசுவான் மார்க்கத்துக்கு எடுத்துக்கவானா? இல்ல கல்யாணம் முடிக்காதக்குள்ள மார்க்கத்தை விட்ட மாதிரி போயும். ரஸ்மிக்கு செல்லலாம். சிலாக்களுக்கு செல்லவே கூட. அவளுக்கு சொல்லி ஏல எனக்கு வெறுத்து போய். ஏன்னா அவளுக்கு அல்லாஹ் உள்ள நம்பிக்கை இல்லை. இப்படி ஒரு மார்க்கத்துக்கு இருந்தா தான் வாழலாம் என்ற நம்பிக்கையில இன்னும் இருக்காரு. அப்ப ஒஸ்தாது சென்ன உடனே தூக்கி எறிஞ்சு போட்டு தறிக்காவல நின்றவனா? லட்சக்கணக்கான சொந்த கடை வச்சு தொழில் செஞ்சவனா? கடை பக்கமே தலை வச்சு படுக்கல. நான் என்ன தலை சொல்லல. இந்த அனுபவத்தை தான் அல்லாஹ் கைவிட மாட்டான் கடைசி வரைக்கும். ஒரு நேரம் நமக்குரிய பசியை தீர்க்கிற அதை அவன் பொறுப்பேற்றிருக்கான். அவன் வேதத்துல சொல்றான். நாம ஏன் சுமப்பாத? பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று. அந்த பறவைகள் இடத்தில நாம போறலே. அதெல்லாம் நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட நாம நிப்பாட்டுவோம்.